சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளிக்கு செல்லும் வழியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளிக்கு செல்லும் வழியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளிக்கு செல்லும் வழியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவிகளின் பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளிக்கு செல்லும் வழியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததன் புகாரின் பேரில் 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஒரு கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில மாணவிகள் கிராமத்திலிருந்து நடந்து செல்லும் பொழுது சாலை ஓரத்தில் இருந்த ஒரு சிலர் மாணவிகளுக்கு தவறான முறையில் சைகைகள் காமிச்சதாகவும் ஒரு சில மாணவிகளை தவறான இடங்களை தொட்டதாகவும் தெரிய வந்தது. இந்த தகவல் மானாமதுரை அந்த அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் 2 நாட்களுக்கு முன்பு மாணவிகளுக்கு குட் டச் பேட் டச் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்பொழுது மாணவிகளிடம் கேட்ட பொழுது மாணவிகள் 4 மாணவிகள் தங்கள் பள்ளிக்கு வரும் வழியில் இதுபோல் ஒரு சிலர் நின்று சாலை ஓரம் நின்று தங்களுக்கு தவறான செய்கைகள் செய்வதாகவும் தவறான இடங்களில் தொட்டதாகவும் அவர்களிடம் கூறினர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் மாணவிகளின் பெற்றோரை அழைத்து கேட்டபொழுது அவர்கள் கௌரவத்துக்கு பயந்து புகார் அளிக்காமல் இருந்துள்ளது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தைரியப்படுத்திய குழந்தைகள் நல அலுவலர்கள் தற்போது மாணவிகளின் பெற்றோர் மானாமதுரை காவல் நிலையத்திலும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 7 பேரை மானாமதுரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்த ஒருவரை மாணவியின் பெற்றோர் தாக்கியதில் அவர் காயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் உள்ளார். இச்சம்பவம் அந்த கிராம பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.